நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கின்னை எந்த அளவுக்கு நேச்சுரலா பார்த்துக்கலாம், நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு ரெமெடிஸ் எப்படி ரெடி பண்ணலாம், அவங்களோட ஸ்கின்னை ரொம்ப க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உங்களோட ஸ்கின் ஆயில் ஸ்கின்னா இருந்தா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டோனர். டோனர் அப்படிங்கிறது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே கண்டிப்பா அப்ளை பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்கின் கிளீன் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணா மட்டும்தான் அது நல்லா அப்சர்வ் ஆகும் ஸ்கின்குள்ள. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்கின்ல ரேஷஸ் வரும், அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வரும். ஏன்னா நம்ம கிளீனா இருக்க ஸ்கின்ல ஏதாச்சும் டஸ்ட் பட்டா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா. அதனால கண்டிப்பா டோனர் நீங்க அப்ளை பண்ணியே ஆகணும். அடுத்து பார்க்க போறது மாய்ஸ்சரைசர். ஆயில் ஸ்கின் இருக்கும்போது எதுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆயிடும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்கின்ல உற்பத்தி ஆகிற அந்த ஆயில் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதனால நம்ம கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அதுக்காக நீங்க கெமிக்கல்ஸ் நிறைஞ்சதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான 2 ரெமெடி அப்படின்னு சொல்லணும்னா, ஒன்னு ஆலிவேரா ஜெல், இன்னொன்னு ரோஸ் வாட்டர். ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கிக்கோங்க. அந்த ஜெல் இருக்கும் தெரியுமா, அதை ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் ரொம்பவே க்ளோயிங்கா இருக்கும். இதை நீங்க உங்களோட ரெகுலர் மாய்ஸ்சரைசராவே யூஸ் பண்ணலாம். பர் டேக்கு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. அடுத்து உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே ஸ்மூத்தியா வச்சுக்கணும் அப்படின்னா, மில்க் இருக்கு இல்லையா, மில்க் ஐஸ் கியூப்ஸ்ல போட்டு நல்லாவே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கியூபை லைட்டா உங்களோட ஸ்கின்ல ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா உங்களோட ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதையும் நீங்க டெய்லி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இதை நீங்க நைட்ல ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்பவே ரிசல்ட் எஃபெக்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து கிரீன் டீல இருக்கக்கூடிய இலைகள் இருக்கும் தெரியுமா, அதோட ஆலிவேரா ஜெல்ல ஆட் பண்ணிட்டு அந்த ஒரு கிரீமை நீங்க எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ரொம்பவே பிளாக் மார்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா மறையறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிளாக் ஹெட்ஸ் நிறைய இருக்கு, ஸ்கின் ரொம்ப கிளீனா இல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு, ஒரு மாதிரி டேன் ஆன மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கார்லிக் ஒரு 2 கார்லிக் எடுத்துக்கிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்ல ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் மார்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க அதை போட்டீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே மறைஞ்சிடும். இந்த எல்லா டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்க. இதனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்ல. அதுவும் ஆயில் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல. பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஸோ டோனர் எதுக்காகனா டு ஹைட்ரேட் யுவர் ஸ்கின். உங்கள் மேக்கப் வந்து எவ்வளோ நேரம் இருந்தாலும் லாஃப் லைன்ஸ் வராது, இந்த விரிங்கிள் லைன்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக.